ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி வருகிறது. ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வசனம் தான் நமக்கு ஜீவன். வசனம் சகலவற்றிலும் நம்மை பலப்படுத்தும். ஒரு அருமையான வார்த்தை சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, பட்சிகளை கவனித்து பாருங்கள். மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பட்சிகளை கவனித்து, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் என்பதாக சொல்கிறார். இதை காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் என்று 28ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, அவைகள் உழைப்பதில்லை, நூற்பதில்லை. உழைப்பதும் இல்லை, நூலை வச்சு நூக்கிறதும் இல்லை. ஆனால் அவைகள் சாலமோன் தன் சர்வ மகிமையிலும் உடுக்காத கலருள்ள வஸ்திரத்தை அது உடுத்தியிருக்கிறது, தேவன் உடுத்து வைக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி சொல்லிட்டு அந்த காட்டு புஷ்பத்துக்கே ஆண்டவர் அப்படி செய்வாரானால் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? பட்சிகளை கவனித்து பாருங்கள், காகங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் ஒன்றும் களஞ்சியம் சேர்ப்பதும் இல்லை, விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, களஞ்சியம் இல்லை, ஒன்றும் இல்லை, கவலையும் இல்லை. தோத்திரம். ஆனால் மனுஷர்களுக்கோ உழைப்பு இருக்கிறது, விதைப்பு இருக்கிறது, அறுப்பு இருக்கிறது, களஞ்சியம் கூட இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அதோடு சேர்ந்து கவலையும் இருக்கிறது, கவலையும் இருக்கிறது. தோத்திரம். அப்படிப்பட்ட இந்த கவலை நிறைந்த, துக்கம் நிறைந்த, மோசமான ஒரு சூழ்நிலை மீது ஒரு வேளை நாம் இருக்கலாம். இந்த காலையில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, கவலையே படாதீங்க, கவலையே படாதீங்க, கவலையே படாதீங்க, கர்த்தர் உங்களை பிழைப்பூட்டுவார். கவலையே படாதீங்க, கர்த்தர் உங்களை உடுத்துவிப்பார். கவலையே படாதீங்க, கர்த்தர் உங்களை போஷிப்பார். ஏன் இப்படி சொல்லியிருக்குன்னா, உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காட்டு புஷ்பத்திற்கு தேவன் உடுத்துவிக்கிறார், உடுத்துவித்தார் என்று சொல்லியிருக்கிறது. பட்சிகளுக்கு, பறவைகளுக்கு, காகத்துக்கு ஆண்டவரே ஆகாரம் கொடுக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அப்போது அவைகளை ஒரு உதாரணமாக எடுத்து சொல்லி நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, கவலையே படாதீங்க. தோத்திரம். அப்போ இவைகளெல்லாம் கவலையே படுறதில்லை. ஆனால் நல்ல ட்ரெஸ் பண்ணுது, நல்லா சாப்பிடுது, நல்ல ஆகாரம் புசிக்குது. ஏன்னா இவைகளுக்கு தெரிந்திருக்கிறது ஒரு விஷயம். என்ன விஷயம்? நம்மை உடுத்துவிப்பதற்கும் நம்மை போஷிப்பதற்கும் ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்கிற ஒரு அறிவு தோத்திரவையில் இருக்கிறபடியினால் அந்த பட்சிகள், பறவைகள் கவலைப்படுவதில்லை. சிருஷ்டிகளே கவலைப்படுவதில்லை. சிருஷ்டிகளே ஆண்டவர் தான் பார்த்துட்டு இருக்கு. விருட்சங்கள் கூட ஆண்டவர் தான் துதிக்குது, பைபிளில் போட்டிருக்கு. அப்போது காட்டு புஷ்பங்களும் ஆண்டவரை நம்பித்தான் இருக்கு. ஏன்னா அவர் தான் உடுத்து வைக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளை. அந்த அருமையான ஆண்டவர் நம்மையும் உடுத்துவிப்பார், நம்மையும் போஷிப்பார் என்ற ஒரு நல்ல அறிவு மட்டுமல்ல, நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்கிற அறிவு நமக்கு இருக்கணும். அந்த அறிவு இருக்குமானால் எந்த சூழ்நிலையுமே நம்ம பயப்பட மாட்டோம், கலங்கவே மாட்டோம். ஹல்லேலூயா. ஒரு பாடலில் ஒரு கவியை நான் பாட போறேன். இந்த பாட்டு ஒரு 45 வருடங்களுக்கு முன்னே கர்த்தர் எனக்கு கொடுத்த பாடல். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமைப்பொழுதும் தூங்காமல் கண்மணி போல கர்த்தர் இயேசு என்னை காத்தாரே. நான் அஞ்சேன், நான் அஞ்சேன் என்ற ஒரு பாடலை ஆண்டவர் தந்தாரு. அதை நான் ஒரு கவி பாடிட்டு தொடர்ந்து இந்த செய்தியை நான் சொல்ல போறேன். சோர்ந்த லோகத்தில்
இமை பொழுதும் தூங்காமல் இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலம் எல்லாம் பாடுவேன். கானங்களால் நிறைந்து காலம் எல்லாம் பாடுவேன். இயேசு என்னோடு இருப்பதா. இயேசு என்னோடு இருப்பதா. ஆமென். ஆண்டவர் என் கூட இருக்காரு, எனக்கு பயம் இல்லை. சங்கீதக்காரனாய் தாவீது சொல்கிறார், கர்த்தரின் வெளிச்சமும் இரட்சிப்புமானவர், யாருக்கு நான் பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன் என்பதாக சங்கீதக்காரன் சொல்றார். கர்த்தர் எனக்கு ஜீவன், பலன், இரட்சிப்பு, வெளிச்சம் எல்லாம் அவர் தான். அப்படி அவர் இருக்கிறபடினால நான் ஏன் பயப்படணும்? கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று ஒவ்வொரு பக்தர்களும் ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்தார்கள். நம்முடைய வாழ்விலே சகல சூழ்நிலைமைகளை நாம் ஜெயிக்கணும்னா நம்ம கூட தேவன் இருக்கிறார் என்கிற அறிவு நமக்கு இருக்கணும். சில வேளை அவர் இருக்கிறாங்க, இவங்க இருக்காங்க, எனக்கு அது இருக்குது, பணம் இருக்குது, பொருள் இருக்குது, எனக்கு படிப்பு இருக்குது, எனக்கு பலம் இருக்குது, நான் நல்ல கல்வி அறிவு எனக்கு இருக்குது, நான் ரொம்ப திறமை எனக்கு இருக்குது, நான் பார்த்துக்கிடுவேன். அப்படியெல்லாம் நாம் நினைக்கக்கூடாது. அப்படி நினைத்தவர்கள் இந்த உலகத்தில் வெற்றி பெற்றதில்லை. அதே வேளையிலே தேவன் என் கூட இருக்கிறாரு, எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறாரு, தேவன் எனக்கு கூட இருக்கிறாரு என்கிற அறிவு எத்தனை பேருக்கு இருந்ததோ, வேத புத்தகத்திலும் சரி, இந்த இப்போ நம்ம வாழ்கிற இந்த உலகத்திலும் சரி, தேவன் என் கூட இருக்கிறார், எனக்கு ஒரு தெய்வம் ஆண்டவர் இயேசு எனக்கு இருக்கிறார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஜெயத்தின் மேல் ஜெயம், ஜெயத்தின் மேல் ஜெயம். ஆபிரகாம் கர்த்தருடைய பிள்ளைகளை புறப்பட்டு போனான். ஆண்டவர் கூப்பிட்டாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். ஆண்டவரே, எப்படி போகிறது? வழி எப்படி தெரியும்? எங்கே நம்ம வழியில் தங்கணும்? யாரை போய் பார்க்கணும்? முதல்ல யாரை என்னை இப்போ சந்திப்பால் யாரை நான் சந்திக்கணும்? அங்கே உள்ள அடையாளம் என்ன? ஒன்றுமே கேட்கல. அவனுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருந்தது. என்னை தேவன் அழைத்திருக்கிறார், என்னை ஆண்டவர் அனுப்புகிறார், நான் போக வேண்டிய இடத்துக்கு அவர் கொண்டு சேர்ப்பார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட அந்த ஆபிரகாம் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டார். நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், தேவன் இருக்கிறார், இரட்சகர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார் என்கிற அறிவு தினந்தோறும் நமக்கு இருக்கணும். தினந்தோறும் நமக்கு அந்த அறிவு இருக்க வேண்டும். அந்த அறிவு இருக்குமானால் நம்ம ஜெயத்தின் மேல் ஜெயம் பெறுவோம். வீணாக நம்ம கவலைப்பட மாட்டோம். கவலைப்பட்டு நீங்கள் கலங்குவதனால பிரயோஜனம் இல்லை. கவலைப்படுவதனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையிலே நாம் எப்போதும் நம்முடைய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, என்னை சிருஷ்டித்த தெய்வம் என் கூட இருக்கிறாரு, எனக்காக ஜீவன் கொடுத்த ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு
என்கிற நல்ல அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அந்த அறிவு இருந்துச்சுன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வசனத்தையே பிடித்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமாக நாம் முன்னேறி செல்வோமானால் நம்முடைய ஓட்டம் வெற்றியாக இருக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான பக்தன் யோபு குறித்து நான் படிக்கிற பொழுது யோபு சொல்றாரு, எல்லாமே போச்சு, அவனுடைய சூழ்நிலைமே எல்லாமே இழந்து போனான். எல்லாம் இழந்து போன போது அவன் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவன் சாதாரணமாக ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஐயோ, எனக்கு பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனாங்க, வேலைக்காரங்கள் எல்லாம் மரித்து போனாங்க, எனக்கு இருந்த சொத்து சுகம் எல்லாம் போய்விட்டது, நான் வெறும் தனி மனுஷன் ஆயிட்டேன். மனைவி உயிரோடு இருக்கிறாங்க, ஆனால் உயிரோடு இருந்த மாதிரி கூட இல்லை. அவங்க என்னை போட்டு, நீயும் ஏன் இருக்கிற, செத்துப்போ, எல்லாம் செத்து போச்சு, இல்லை நீயும் செத்துப்போன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு குற்றம் சாட்டி கொண்டு இருக்கவில்லை. ரெண்டு விஷயம் சொன்னான். இது கொடுத்தது அத்தனையும் கர்த்தர், என்னை உருவாக்கினவர் கர்த்தர், நான் வெறும் நிர்வாணியாக இந்த உலகத்தில் வந்தேன், நிர்வாணியாக தான் போகிறேன். ஆகவே கர்த்தர் தான் கொடுத்தாரு, கொடுத்த கர்த்தர் தான் எடுத்துக்கிட்டாரு. ஆகவே கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் அப்படின்ட்டான். எப்படி இந்த வார்த்தை அவன் வாயில வரும்? வந்தது. எப்படி வந்துச்சு இந்த வார்த்தை? சாதாரண மனுஷன் தான் ஆண்டவரையே சாபம் போட்டிருப்பான். ஆண்டவர் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆண்டவர் இருந்தால் இப்படி பண்ணுவாரா? நான் இவ்வளவு உத்தமனாக இருந்தேனே, நீதிமானாக இருந்தேனே, நான் எதற்கும் எந்த தீமை செய்யவில்லையே, ஏன் எனக்கு எப்படி வரணும் என்று தான் கேட்டு இருந்திருப்பான், புலம்பி இருந்திருப்பான். ஆனால் அவனோ கர்த்தர் தான் கொடுத்தாரு, கர்த்தர் தான் எடுத்தாரு. ஒன்று. இன்னொன்று சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாமே செத்து போச்சு போட்டோம், ஆனால் என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என் இரட்சகர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவரை நான் எப்பமாவது ஒருவேளை சந்திப்பேன் அப்படி சொல்லலை. கடைசி நாளில் அவர் வருவார், பூமியின் மேல் நிற்பார், நான் அவரை பார்ப்பேன். வேற கண்ணு கொண்டல, யாரோ சொல்லி நான் பார்க்க மாட்டேன், நானே பார்ப்பேன். என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையினாலே என் உள்ளந்திரியங்கள்லாம் சோர்ந்து போக. அப்படின்னா மகனை பார்க்கணும், மகளை பார்க்கணும், ஆடு மாடை பார்க்கணும், வேலைக்காரங்களை பார்க்கணும் அப்படி என்றும் சொல்லலை. என் ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும், என்னை சிருஷ்டித்த கர்த்தரை நான் பார்க்கணும், என்னை உண்டாக்கின தேவனை நான் பார்க்கணும். அவர் உயிரோடு இருக்கிறார், மரித்து போகவில்லை, அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் கடைசி நாளில் என்ன பூமியின் மேல் நிற்பாரு, நான் அவரை பார்ப்பேன் அப்படிங்கிறார். தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நம்பிக்கை நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் இருக்க வேண்டும். ஒவ்வொருடைய வாழ்விலும் தோத்திரம். அப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரணும்னு நான் சொல்லலை, அப்படிப்பட்ட இழப்பு வரணும்னு நான் சொல்லலை, அப்படியெல்லாம் வர வேண்டாம். ஆனால் நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு அறிவு, கர்த்தர் இருக்கிறார், என்னை சிருஷ்டித்த தேவன் இருக்கிறார், என்னை ரட்சித்த ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என்னை கூட ஆண்டவர் தான் இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் என்னை கர்த்தர் நடத்துகிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அருமையான தெய்வ மக்களை, நான் 15 வயதிலே மரித்து போக வேண்டியவன். மரணப்படுக்கிருந்து கர்த்தர் என்னை ரட்சித்தார். ஆண்டவருக்கு நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன், பொருத்தனையின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரை விடுவித்தார். ஒரு தீபம் வானத்திலிருந்து இறங்கி வந்தது, என் தலையின் மேல் அமர்ந்தது. மறுபடியும் அந்த இழந்து போன ஜீவன், உயிர் போயிட்டு இருக்குது, அந்த ஜீவனை பரத்திலிருந்து திரும்ப கர்த்தர் என் மேல் அனுப்பினார். நான் கண்ணார பார்த்தேன். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், ஜீவனுள்ள தேவன், இப்படி ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறாரே என்ற ஒரு உணர்வு எனக்கு அன்றைக்கு உண்டாச்சு. அந்த தீவன் என் தலையின் மேல் வந்து அமர்ந்தது. என்னுடைய சரீரமெல்லாம் அக்கினி மயம், அக்கினி பற்றினது போல் இருந்தது. உருண்டு பிறண்டு நான் அழுதேன். ஆண்டவர் என்னை ரட்சித்தார். சில நாட்களுக்குள்ள சகல பலவீனம் நீங்கிவிட்டது. நான் நடக்க ஆரம்பித்தேன், சாப்பிட ஆரம்பித்தேன், படிக்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தேன். ஆண்டவர் என்னை அற்புதமாக என்னை ஜீவன் தந்து பலப்படுத்தினார். அல்லேலூயா. நான் செய்த பொருத்தனையை கர்த்தரை நினைப்பூட்டினார்.
நான் அதை மறக்கலை. ஊழியக்காரர்களோடு சேர்ந்து நான் ஊழியங்களுக்கெல்லாம் போவேன் வருவேன். நான் செய்த பொருத்தனை நான் மறக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் நான் என்ன பொருத்தனை பண்ணனோ, எப்படி பண்ணினோ அதையே என்னோடு பேசினார். அதே வார்த்தை. நான் என்ன வார்த்தை சொன்னேன்னா, எனக்கு சுகம் கிடச்சுன்னா எங்கேயாவது போய் உங்களுடைய ஊழியத்தை செய்வேன் ஆண்டவரே, எங்கேயாவது போய் உங்களுடைய ஊழியத்தை செய்வேன், அப்படி தான் சொன்னேன். அப்போ ஆண்டவர் அதே வார்த்தையை எனக்கு உணர்த்துறாரு, பேசுகிறாரு. சுகமானால் எங்கேயாவது போய் உங்களுடைய ஊழியத்தை செய்வேன்னு சொன்னியே, ஏன் போகலை? கொஞ்சம் கடினமாக கொஞ்ச நேரம் கொஞ்சம் கடினமாக, சுகமானா ஊழியம் செய்வேன்னு சொன்னேன், எங்கேயாவது போய் ஊழியம் பண்ணி சொன்னியே, ஏன் போகலை? அது தாங்க முடியலை எனக்கு. அந்த வசனம், அந்த சத்தம், அந்த சத்தத்தை என்னால் தாங்கவே முடியலை. எங்கள் அம்மாட்ட சொன்னேன், எங்கள் அம்மா ஆறுதல் சொல்கிறாங்க. ஊழியக்காட்ட சொன்னால் அவங்க ஒரு செய்த ஆறுதல் சொல்கிறாங்க. யார் சொன்னாலும் அது இருதயத்தில் சமாதானம் வரல. மறுபடியும் கர்த்தர் பேசினார். போதகர்கிட்ட சொன்ன, ஐயா என்னோட ஆண்டவர் பேசுகிறாரு, நான் என்ன செய்யன்னு தெரியலையே என்று சொன்னபோது அவர் சொன்னார், இது ஆண்டவர் தான் அவன்கிட்ட பேசுகிறாரு, நாம் இனி தாமதிக்கக்கூடாது, நீ ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லி 1969 ஒரு வயதான போதகர், ஒரு நல்ல தெய்வ மனிதன், என்னை அன்பாக கர்த்தருக்குள் நடத்தின தெய்வ மனிதன், தோத்திரம் பாஸ்டர் துரைபாண்டியன் என்பவர் என்னை கொண்டு நாகர்கோயிலில் விட்டார். இப்போ கிட்டத்தட்ட 56 வருடங்கள் ஆகிறது. ஆண்டவருடைய வேலையை நான் செய்கிறேன். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, என்னோடு பேசின ஆண்டவர், என்னை சிருஷ்டித்த ஆண்டவர், என்னை அழைத்த ஆண்டவர், மறுபடியும் எனக்கு ஜீவன் தந்த தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஏன்னா அதை அனுதினமும் அனுபவிச்சுட்டு வரேன். ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்பதை அனுதினமும் அனுபவிக்கிறேன், உணர்கிறேன். தெய்வ மக்களை, அப்போ எனக்கு அந்த அனுபவம், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்கிற அனுபவம், உணர்வு ஆண்டவர் தான் எனக்கு தந்திருக்கிறார். அது தந்தபடியினாலே எனக்கு நல்ல நம்பிக்கை. என்னை கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் போஷிப்பார், கர்த்தர் வழி நடத்துவார், கர்த்தர் தாங்குவார், கர்த்தர் தப்பு வைப்பார், மரண பரியந்தம் நடத்துவார், இடையில விட்டுட்டு போக மாட்டார், போகலை இது வரைக்கும், இனியும் போக மாட்டார் என்கிற ஒரு நல்ல அறிவு, உணர்வு எனக்கு ஆண்டவரே தந்திருக்கிறார். அந்த உணர்வு தான் அனுதினமும் என்னை நடத்தி வருகிறது. அதுதான் எனக்கு ஊழியத்திலும் ஆசீர்வாதம், என்னுடைய குடும்ப வாழ்விலும். கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள், பேர பிள்ளைகளும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்க. கை வைத்த அல்லேலூயா சொல்லுவோம், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே நம் சேவிப்போம் என்று அந்த அருமையான ஜோசுவா பக்தன் சொன்னது போல, நானும் என் வீட்டாரும் ஆண்டவரையே சேவிக்கத்தக்கதாக ஒரு நல்ல தைரியத்தை, நம்பிக்கையை ஆண்டவர் அனுதினமும் தந்து வருகிறார். ஏன்னா எனக்கு ஒரு அறிவை கொடுத்திருக்கிறாரு, உன்னை சிருஷ்டித்த ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஹல்லேலூயா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வசனம் என்னுடைய ஞாபகத்தில் எப்போதும் வரும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற வசனம் எனக்கு எப்போதும் ஞாபகம் வரும். தோத்திரம் மட்டுமல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வசனம் எனக்கு ஞாபகம் வரும். இவைகளை சொல்லி சொல்லியே பலவீனத்தில் பலனடைகிறேன். ஊழியத்தில் வருகிற எல்லா சோர்வுகளிலும் தைரியம் அடையத்தக்கதாக ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினார், தைரியப்படுத்தினார். இந்த வசனங்களை சொல்லி ஆண்டவர் என்னோடு இருப்பதை, இந்த உலகத்தில், வானத்தில், பூமியில் அவருடைய வல்லமை விளங்குவதை உணர்த்திட்டே வராரு, அறிந்து கொண்டே வருகிறேன். அப்படி இருப்பதனால்தான் கர்த்தருக்கு இம்மட்டும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய, சந்தோஷமாக செய்ய ஆண்டவர் கிருபை தருகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. வலது பக்கம் இடி, இடது பக்கம் இடி, முன்பக்கம் இடி, பின்பக்கம் இடி, எப்படி இடி வைத்தாலும் அவர் சொல்றாரு, எங்கேயும் இடிக்கட்டும், நான் ஒடுங்கி போக மாட்டேன். என்னுடைய பாத்திரத்தை வேணாலும் ஒடுக்க முடியாது, என் பாத்திரம் நிரம்பி வழியும்,
நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்பதாக அவர் தைரியமாக சொல்கிறார். அல்லேலூயா. ஆகவே அருமையான தெய்வ மக்களே, நமக்கு நம்மை உண்டாக்கின ஒரு தேவன் இருக்கிறார் என்கிற ஒரு நல்ல அறிவு எப்போது நமக்கு இருக்கணும். அவங்க இருக்காங்க, இவங்க இருக்கிறாங்க, அது இருக்கிறாங்க, இருக்குது, இது இருக்குது, அப்படி என்கிற அறிவு இருக்கட்டும், தப்பு கிடையாது. இருக்கிறவங்க எல்லாம் இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர் இருக்கிறார். இந்த அறிவிலே நாம் வளரும்போது எந்த சூழ்நிலையிலும் நாம் சோர்ந்து போக மாட்டோம். அந்த காகத்தை போல் இருப்போம். மட்டுமல்ல, அந்த காட்டு புஷ்பத்தை போல் இருப்போம். கர்த்தர் நம்மை உடுத்துவிப்பார். கர்த்தர் நம்ம கூட இருப்பார். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். கவலை நீங்குவதற்கு காட்டு புஷ்பங்களை பாருங்கள் ஆண்டவர் சொன்னார். கவலை நீங்குவதற்கு காகங்களை கவனித்து பாருங்கள் என்று சொன்னார். ஆண்டோடைய பிள்ளைகளை கவனிச்சா என்ன பிரயோஜனம்? இவைகளை கவனிப்பதனால நமக்கு என்ன கிடைக்கும் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். இவைகளை கவனிப்பதனால் என்ன கிடைக்கும் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய வசனத்தின் வல்லமை நம்மை நிரப்பும். ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்றேன். காகங்களை கவனித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே, அதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னா, 147 சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது. காகங்களை கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு தேவன் ஆகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு தேவன் ஆகாரம் கொடுக்கிறார் என்று ஒரு வசனம் சொல்லியிருக்கிறது. அப்போ நம்முடைய ஆண்டவர் அந்த காகங்களை போஷிப்பதற்கு என்ன காரணம் என்றால், காகங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது. தோத்திரம். மலையாள பைபிளில் சொல்லியிருக்கிறது கரையுந்த காக்கைகள்னு போட்டிருக்கு. அப்போ ஆண்டவரை நோக்கி இந்த காகங்கள் ஜெபிக்கிறதுன்னு சொல்லலாம். கண்ணீரோடு ஜெபிக்கிறது. நம்ம சும்மா விளையாட்டு மாதிரி ஜெபிக்கலாம் சில வேளை. ஆனால் காகங்களோ கண்ணீரோடு ஆண்டவர் நோக்கி ஜெபிப்பதனால் ஏற்ற வேளையிலே ஆண்டவர் அவைகளுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கிறார். அதுபோல நாம் கவலைப்படாமல் தைரியமாய் கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து பெருக வேண்டுமானால், ஜெயம் பெற வேண்டுமானால், நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் ஜெப ஜீவியம் இருக்கணும். குடும்ப ஜெபம், தனி ஜெபம், சபையில் கூடிக்கிற ஜெபிக்கிற ஜெபம், உபவாச ஜெபம், ஊக்கமான ஜெபம், விழிப்பு ஜெபம், இப்படிப்பட்ட சகல விதமான ஜெப அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் ஜெய அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த அருமையான இந்த சத்தியத்தை கேட்கிற தெய்வ மக்களே, 2 காரியம். ஒன்று, நம்மை உருவாக்கின ஒரு தேவன் இருக்கிறார், இரட்சகர் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். மட்டுமல்ல, நாம் அந்த பறவைகளைப் போல ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தோடு வாழ்வோம் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலையும் நாம் ஜெயம் பெறுவோம். ஆகவே இந்த நல்ல அறிவும் இந்த ஜெப ஜீவியமும் உங்கள் வாழ்க்கையிலே பெருகுவதாக, நீங்கள் இந்த அனுபவத்திலே வளருவீர்களாக, இன்னும் முன்னேறுவீர்களாக என்று உங்களை வாழ்த்தி இந்த அருமையான வசனத்தை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு இருப்பாராக. ஒரு சின்ன ஜெபம் பண்றேன். சர்வ அதிகாரம் உள்ள ஆண்டவரே, கேட்ட வசனத்தின்படி நாங்கள் உண்மை அறியவும், ஜெபிக்கிறவர்களாய் வாழவும், சகல காரியத்தை நாங்கள் மேற்கொள்ளவும் தேவன் எங்களை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். கிருபையும் சமாதானம் பெருகுவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.